தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடுகளும் கடல்களும் பிரித்தாலும் மொழியும் இனமும் நம்மை இணைக்கிறது. வெளிநாடுகளில் வாழ்ந்தாலும் தமிழ்நாட்டை மறக்காதவர்கள் அயல்நாடு வாழ் தமிழர்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. இஸ்ரேல், உக்ரைன் ஆகிய நாடுகளில் இருந்து கடந்த 3 ஆண்டுகளில் 2398 தமிழர்கள் மீட்கப்பட்டதாக அயலக தமிழர் தின விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. இலங்கை தமிழர்களுக்கும் 7000க்கும் அதிகமான வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டதாகவும் பெருமிதம். இந்தியாவிலேயே தனித்தன்மை கொண்ட மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு மட்டும்தான். திராவிட மாடல் ஆட்சியில்தான் அயலக தமிழர் நல வாரியம் அமைக்கப்பட்டதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் மீண்டும் ஈரடுக்கு பேருந்து சேவை தொடக்கம். சென்னை நந்தம்பாக்கத்திலிருந்து பேருந்து சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர். கரூர் சம்பவம் தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக தவேக தலைவர் விஜய் ஆஜர். 2 நாட்கள் விஜயிடம் பல்வேறு கேள்விகளை கேட்க சிபிஐ அதிகாரிகள் திட்டம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1760 ரூபாய் உயர்வு. கிராம் 220 ரூபாய் உயர்ந்து 13,120க்கும், ஒரு சவரன் 1,04,960க்கும் விற்பனை. PSLV C-62 ராக்கெட் திட்டம் தோல்வியடைந்ததாக இஸ்ரோ மையம் தகவல். ராக்கெட்டின் 3வது நிலையில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் திட்டம் தோல்வி. ஆட்சியில் பங்கு இல்லை என்பது அமைச்சர் ஐ. பெரியசாமியின் தனிப்பட்ட கருத்து. திமுக அமைச்சர் ஐ. பெரியசாமி கருத்துக்கு தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை பதில். சாதி மத மோதல் தடுப்பு உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி திருச்சி முதல் மதுரை நடைபயணம் மேற்கொண்டுள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. மதுரை ஓபுளா படித்துறை பகுதியில் நடைபெறும் நிறைவு விழாவில் அமைச்சர்கள் மூர்த்தி, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், மதுரை எம்பி வெங்கடேசன் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்டு கைதான இடைநிலை ஆசிரியர்களுக்கு தீங்கு நேர்ந்தால் திமுக அரசுதான் பொறுப்பு. சட்டத்திற்கு புறம்பான கைது நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளி வெட்டி கொலை. மனைவியை பிரசவத்திற்காக அழைத்துச் சென்றவரை வெட்டி சாய்த்த மர்ம கும்பல். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் இளைஞர் கொலை செய்யப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அரசு மருத்துவமனைக்குள் உயிரை பறிக்கும் களமாக கஞ்சா செடி வளர்க்கும் இடமாக மாறியிருப்பது வேதனை அளிப்பதாக கருத்து. தமிழக காவல்துறைக்கு நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படாதது ஏன்? தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி. கருத்து சுதந்திரம் பற்றி பேசுவதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எந்த அருகதையும் இல்லை என தமிழிசை விமர்சனம். திரைத்துறையை சேர்ந்தவர்கள் அவர்கள் குடும்பத்தில் இருக்கும்போது சென்சார் போர்டு நடைமுறை பற்றி என்ன தெரியும் என்றும் கேள்வி. ஹிந்தி மொழியை திணிக்க முயன்றால் ஒவ்வொருவருக்கும் உதை விழுவது நிச்சயம். மும்பையில் நடந்த நிகழ்ச்சியில் மகாராஷ்டிர நவநிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே கருத்து. அண்ணாமலைக்கும் மகாராஷ்டிராவுக்கும் என்ன சம்பந்தம்? மும்பையில் பாஜகவுக்கு ஆதரவாக தமிழ் மக்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த அண்ணாமலையை சரமாரியாக விமர்சித்த ராஜ் தாக்கரே. ராஜ் தாக்கரே விமர்சனம் செய்யும் அளவுக்கு தன்னுடைய வளர்ச்சி அமைந்துள்ளது. ரசமாலாயின ராஜ் தாக்கரே விமர்சனத்திற்கு அண்ணாமலை பதிலடி.
ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட்டால் 100% வெற்றி பெறுவது நிச்சயம். அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் கௌதமி பேட்டி. கமல்ஹாசனின் பெயர் புகைப்படங்களை அனுமதியின்றி பயன்படுத்த உயர்நீதிமன்றம் தடை. தனது புகைப்படங்களை பயன்படுத்தக்கூடாது என கமல்ஹாசன் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நேற்றைய தினம் வரை பொங்கலையொட்டி இயக்கப்பட்ட 8270 பேருந்துகளில் 3,58,000 பேர் பயணம். சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல இதுவரை 2,38,000 பேர் முன்பதிவு செய்துள்ளதாக அரசு போக்குவரத்து கழகம் தகவல். அரியலூர், கடலூர், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகை ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி, காரைக்காலில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு எனவும் சென்னை வானிலை மையம் தகவல். தான் நடித்த ஜிப்சி திரைப்படத்தில் 48 கற்கள் தணிக்கை குழுவால் கொடுக்கப்பட்டதாக நடிகர் ஜீவா வேதனை. சென்சார் போர்டுதான் பிரான்ஸ் அம்பாடிடர் தான் எனவும் விஜய்க்கு தனது ஆதரவு உண்டு எனவும் பேச்சு.